திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் சினிமா பாடலுக்கு நடனமாடி வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிடுவதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியும் இந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் சினிமா பாடலுக்கு நடனம் ஆடி வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிடும் பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விட்டுள்ளன. அறுபடைகளின் 2ஆம் படியான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்கி வருகின்றது. கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்செந்தூர் முருங்கோயில் முன்பு உள்ள வாசல் பகுதியில் இளம்பெண் ஒருவர் நடிகர் அஜித் படத்தின் சேவல் கொடி பறக்கிறதன் பார்வையில் நடமாடி தனது சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ இளைஞர்கள் வைரலாகி பரவி வருகின்றன. ஆன்மீக தலமான திருச்செந்தூர் கோவில் மற்றும் அதன் வளாக பகுதியில் நின்று இதேபோல் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் பரப்பினால் தாங்கள் பிரபலமான என்று எண்ணத்துடன் இதுபோல் செய்து வருகின்றனர். கடந்த சில மாதங்கள் முன்பு மீனோ பொண்ணு சுதி என்ற இளம்பெண் இதுபோல் வீடியோ எடுத்து பதிவிட்டிருந்தார். பக்தர்கள் கடும் எதிர்ப்பால் மன்னிப்பு கோரி வீடியோ பதிவிட்டிருந்தார். இதுபோல் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவிடுவதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று பக்தர்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்கள் முன்பு தரிசன வரிசையில் அடிப்படை வசதியில் இல்லை அவசர கால வழியில் கோவில் காவலில் இணைந்த பக்தர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு உள்ள வந்த நிலையில் மீண்டும் இதுபோல் சமூகம் மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்பட்டுள்ளது. பல நேரம் தரிசன வாக்காளத்தின் மக்களுக்கு தொடர்ந்து பாதிக்கப்படுவது தொடர்கதையாக இருந்து வருகின்றன என பக்தர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டியுள்ளனர். இது மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடக்கூடிய ஊழலை சரி செய்ய சாமானிய பக்தர்கள் வந்து தங்கி தரிசனம் செய்ய தமிழக முதலமைச்சருக்கும் அமைச்சர் தேர்பாபுக்கும் நடவடிக்கை எடுக்கும் என்று தமிழக பேரரசு கட்சித் தலைவரும் இயக்குநரும் கௌதமன் நிருபர்களுக்கு பேட்டி ஒன்று அளித்திருந்தார். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.